Hey guys, welcome back to my channel. It's another get ready with my video. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்கும் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சாங் போட்டுடலாம். நான் கார்த்திக் ஹிட்ஸ் போடலான்னு இருக்கேன். ஐம் சாரி, உங்களுக்கு அதை போட முடியாது. ஆல்ரெடி ஒன்ஸ் இந்த வீடியோ நான் அந்த சாங்ஸோட போட்டு காப்பரேட் இஷ்யூஸ்னால டிலீட் பண்ணிட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்ணி இப்போ போட போகிறேன். ஸோ ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. குளிச்சுட்டு வந்துட்டேன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஹேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் பான்ஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கொள்ள போகிறேன். அதோட பேபி க்ரீம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒருக்கா வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணக்குள்ள சன்ஸ்க்ரீன் இதோட மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதை நான் சொல்கிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன டாட்ஸாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எங்கே பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே கொஞ்சம் கூடையாக வச்சுக்கோங்க. அண்ட் ஐஸ் அண்ட் சிக் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கூடையாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கும் இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்பாட்ஸ் என்னமா இருந்துச்சுன்னா வந்து அது வந்து கரைஞ்சிரும். எனக்கு பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருக்குது. ஆனால் மார்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே குறைஞ்சிட்டு, நான் மார்க்ஸ் குறையிறதுக்கு நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணேங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வேறு வீடியோ ஒன்றில் கொண்டு வரேன். அண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்காக பெரிய சேஞ்சஸ் ஒன்று இருக்குது. ஃபேஸில் வந்து ஃபுல்லாக மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டு அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் தான் நான் அந்த மார்க்ஸ்க்கான ரெமெடி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் எந்த மாதிரி காம்பினேஷனில் ஸ்கின் நான் யூஸ் பண்ணேன்னு. ஸோ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை ட்ரை ஆக விட்டதுக்கப்புறம் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபக்கீலரோட பவுடர் யூஸ் பண்ணுறேன், ஷேட் நம்பர் 2. நிறைய பேர் சேம் வீடியோ நான் எப்படியுமே டிக்டாக்ல என் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, ஏன் எவ்வளோ சிம்பிளாக மேக்கப் பண்ணுறீங்க, கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள், ஐ ஷேடோ எனக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். நான் டெய்லி வேர் பண்ணுறேன் அந்த மேக்கப். எனக்கு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் எனக்கு பண்ண முடியும். எனக்கு அவ்வளோ ஹெவியாக நான் ஒரு நாளைக்கு மேக்கப் போட்டு போனேன்னா நான் டெய்லி 6 days வீக்கில் 6 days நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ அந்த மேக்கப்னால என்னோடய ஃபேஸ் என்ன கெத்தி ஆகும். ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கும் நான் நிறையா ஸ்பெண்ட் பண்ண வரும். அது தேவையில்லை தான் நான் தானே. ஸோ ஆனால் எப்படியுமே வந்து எனக்கு குயிக்காக ஏதாவது மேக்கப் பண்ணிட்டு போகிறதா இருந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட கோல் வந்து என்னென்னா வந்து ஸ்கின் வந்து எப்போவும் வந்து கோ டு ரெடியாக இருக்கணும். எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் அண்ட் ஒரு லிப் பாம் பூச்சிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ரியல் பியூட்டி. எவ்வளோ தான் மேக்கப் பண்ணாலும் அது ரியல் பியூட்டி இல்லை. நிறைய மேக்கப் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ இருக்கும், அது அவங்களோட டேலண்ட் அவங்க பண்ணுவாங்க, ஓகே. பட் நான் உங்களுக்கு காட்டுறது வந்து கெட் ரெடி வித் மீ. ஒரு ஆஃபீஸ்க்கு நாங்கள் நார்மலாக எப்படி போவோம் அது மட்டும்தான். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின்னே நீங்கள் கேர் பண்ணிக்கொள்ளணும். வந்து அதுக்காக வந்து இப்படி இவ்வளோ ஹெவியாக மேக்கப் போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஹைட் பண்ணாதீங்க. ஹைட் பண்ணுறதுக்கு பதிலாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஸ்கின்னை ஹீல் பண்ணி அதை நீங்கள் நேச்சுரலாகவே பியூட்டியாக வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படின்னு பார்த்து நீங்கள் எது உங்களோட இஷ்டம். ஸோ இந்த கேப்பில் வந்து நான் வந்து ஐ ஷேடோஸ், அப்புறம் வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐ லைனர் வந்து காஜல் அண்ட் லைனர் வந்து பூசிக்கொள்கிறேன். லைனர் தான் நான் துப்புற இடம். எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் இருப்பேன் தெரியுமா, ஈவன் வெட்டிங்ஸ் எல்லாம் போகிற நேரம். ஸோ பெட்டர் வந்து நான் வந்து வீடியோ பார்க்காம பண்ணிட்டு வரது எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக், மஸ்காரா போட்டாச்சு. நான் கொஞ்சம் காஸ்மெட்டிக் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்தியா அமேசான்ல இருந்து. என் ஃப்ரெண்டோட அம்மா தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க என்ன போகலை, அங்கே இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கனால அவங்க என்ன போகலை. அவங்க போயிட்டு வந்ததோடு குவிக்காக வந்து அதையும் எடுத்துகிட்டு நான் எப்படி எடுத்தேன், என்ன மாதிரி ப்ரைஸஸ் ரிவ்யூஸ் என்ன மாதிரி எல்லாம் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் புது பிராண்ட் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் நானும். அதனால காஸ் வந்து நான் இந்த மேக்கப் போட்டு நான் பஸ்ஸில் தான் போவேன். பஸ்ஸில் போயிட்டு ஒரு நான் 1 hour and 15 minutes ஒரு ட்ராவல் இருக்குது. ஸோ இந்த பிட்வீன் டைமில் வந்து கொஞ்சம் க்ரௌடடாக மாட்டிக்கிட்டேன்னா ஸ்வெட் ஆகும். எனக்கு அப்படி ஸ்வெட் ஆகும். நான் எவ்வளோ பர்ஃப்யூம் போட்டாலும் வெளியில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால் நான் வந்து கொஞ்சம் இது வந்து மேக்கப்பை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபைனலி என் ஃபேவரட் ஆக்சசரி டைம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிடலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். என்ன கெட் ரெடி வித் மீ போடுறாங்க, ஸ்கின் கேர் போடுறாங்க, அப்புறம் வந்து ஃபேமிலி ஃபன் வ்ளாக் போடுறாங்க, அப்புறம் வந்து மீல் ப்ரெப் போடுறாங்க. என்னடா இந்த சேனல், எதுக்குடா இந்த சேனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னோடய லைஃப். நான் வந்து விளாக்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறேன். வந்து மெயினாக வந்து விளாக்ஸ் போடலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன். ஆனால் இன்னமும் எனக்கு விளாக்ஸ் போடுற அளவுக்கு வந்து எனக்கு டைமும் அதுவும் செட் ஆகலை. அண்ட் ஆல்சோ நான் குக் பண்ணுவேன், நல்லாவே குக் பண்ணுவேன். ஆனால் வந்து இந்த டெய்லி பண்ணுற குக்கிங் இல்லை.
அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஏதாவது இல்லாட்டி மீல் ப்ரிப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் குக் பண்ணுவேன். எஸ்பெஷலி லஞ்சஸ், டின்னர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ப்ளஸ் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறது, அந்த மாதிரி விஷயம், ஃபேமிலி ஃபன், ஸ்கின் கேர், ஃபுல் அண்ட் டோட்டலாக என் லைஃப்பில் என்னென்ன நடக்குது அது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போகும். வாய்ஸ் இங்கே ஓடும், வீடியோ இங்கே போகும். பட் போர் அடிக்காமல் பார்த்துட்டு போங்க. டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபைனலான லுக். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் வந்து டைமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஹோட்டல் தான் போனேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுது வீடியோ எடுத்ததில். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye, take care. அண்ட் மறந்துடாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.